ரிஹிஹோம் ரிஹிஹோம். திருமால்பாடி ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலில் நம்ம திருப்பணி எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேலே கோபுரம்லாம் வந்து ஐவரி கலரும், இந்த கேட் சொல்லுவாங்க அப்புறம் இந்த கேட்லாம் வந்து இந்த மாதிரி ப்ளூ, ஒரு மாதிரி நான் ப்ளூன்னு சொல்கிறது இந்த டார்க் ப்ளூன்னு சொல்லலாம். இந்த ப்ளூஸு இங்கேயும் அந்த மாதிரி இந்த ஸ்கை ப்ளூ மாதிரி கிட்டத்தட்ட கிரேஷ் ப்ளூன்னு சொல்லுவோம், கலந்தடிச்சிருக்கோம். இதெல்லாம் பாயிண்டிங் செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு கட்டடம்லாம் பாயிண்டிங். இதெல்லாம் வந்து இது மேலே பெயிண்ட் அடிக்க மாட்டேன், நல்லா ஒர்க்கு. இந்த கேர்டார் ஒர்க்கு இன்னும் ஐவரி கலர் அடிக்க போகிறோம். அப்புறம் அதனுடைய வேலை தான் இது. இதெல்லாம் ஃபுல்லாகவே வந்து பாயிண்டிங் பண்ணணும். மொத்தமே முடிச்சு எல்லாம் முடிச்சாச்சு. எல்லாமே இது. ஏன்னா அப்போ தான் வந்து கட்டடத்துக்குள்ளே ஈரம் போகாது இருக்கும், பாயிண்டிங் பண்ணால் தான். எல்லாம் வந்து இந்த மிஷின் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள். இது வந்து வெளியிலேருந்து நேச்சுரலாக ஏர் வந்து உள்ளே இழுத்துட்டு போகிற மாதிரி ப்ளோயர். இது கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க் பண்ணதில் டேமேஜ் ஆகிடுச்சு. இதை வந்து திருப்பி சரி பண்ணணும். சரி பண்ணி விட்ட அப்புறம் பைப் லைனை மாற்றிக்கிட்டு உள்ளே மோட்டர் இருக்குது. நேச்சுரல் ஏரை இங்கேருந்து ரிசீவ் பண்ணி உள்ள மூலவருக்கு இந்த நேச்சுரல் ஏர் போகும். இன்னும் ஏசி கிடையாது. நம்ம வெளிக்காற்ற அந்த பைப் வழியாக போக சொல்லி என்ன ஆகுன்னா, நமக்கு வெளியே ஹாட்டாக ஒரு சப்போஸ் இருந்தால் கூட அந்த பைப் வழியாக போக சொல்ல ரொம்ப கூலிங்காக ஆகி ஒரு நேச்சுரல் ஏசின்னு சொல்லலாம். இது ஒரு அந்த நெல் அறுவடை மிஷினில் பேடின்னு சொல்லுவோம். அப்புறம் நெல் அறுத்து இந்த ப்ளோயரில் கொட்டும். அதை பார்த்து ஒரு ஐடியா பண்ணி இந்த படலான்னு ஒரு அரேஞ்ச் பண்ணி இங்கே இருக்க லோக்கல் எலக்ட்ரீஷியன் அந்த வெல்டர்லாம் வச்சு அதை பண்ணோம். நாங்கள் ஒரு 8 வருஷம் ப்ராசஸ். அது நல்லா சக்ஸஸாக இருக்குது. 1 HP மோட்டர் வச்சு அது இது பண்ண சொல்ல, ரன் பண்ண சொல்ல நல்லா ஒரு சூப்பர். அதாவது நேச்சுரலாக பெருமாளுக்கு எவ்வளோ கூட்டம், எப்பேற்பட்ட திருவிழா, அப்போ உள்ள ஒரு பெருமாளுக்கும் உள்ளகிற அர்ச்சகருக்கும் எல்லாருக்கும் நல்ல ஒரு நேச்சுரல், பொதுமக்களுக்கும் ஹேர் இயற்கையான காற்று உள்ள வருவதற்கான ஒரு அமைப்பு அது. இங்கெல்லாம் அவ்வளோ பாயிண்ட் பண்ணியிருக்குது. ஆண்டாள் சன்னதி இதோட பாயிண்ட் பிடிச்சிருக்காங்க பாருங்கள். ஒர்க் நிறைய, கொஞ்சம் பெரிய கோவில் கொஞ்சம், அதால் தான் அப்படி மெதுவாக தான் வேலை முடியும். நீங்கள் பார்க்குறதெல்லாம் கோவிலில் வந்து நம்ம வெளிப்பக்கம் இந்த சுனை பக்கமாக பார்க்குறது. இந்த நிறைய ஊர்லாம் இருக்கிறது எல்லாம் விவசாயம் சார்ந்த ஊர்கள். இந்த ஊர்களில் தான் நம்ம விவசாயம் இப்போது பொன்னின்னு சொல்லுவாங்க. புரட்டாசி மாதத்தில் பொன்னி நடவு. இன்னும் சரியான மழை இல்லை இந்த வருஷம். அந்த மழை பெய்யறதுதான் நிறைய நிலங்கள்லாம் பயிர் வச்சுருக்கோம். ஒரு சில தண்ணி இருக்கவங்க மட்டும் பயிர் வச்சுருக்காங்க. ஏன்னா ஏரியெலாம் பாருங்கள் காலியாக இருக்குது பாருங்கள், இன்னும் ஃபில் ஆகலை. இந்த மேபி இந்த ஐப்பசி கார்த்திகையில் நல்ல புயல் பாண்டிச்சேரி கடலூராக கரையை கடந்ததுன்னா நமக்கு வந்து ஏரியெலாம் ஃபுல்லாகிடும். ஏன்னா எங்களுக்கு பாண்டிச்சேரி கடலூர் பக்கம் அந்த வடகிழக்கு பருவமழையில் தான் வந்து கரையை கடக்க சொல்ல வந்து புயல் கரையை கடந்ததுன்னா நல்ல ரிசல்ட்டு. இந்த பக்கத்தில் இருக்க நான் விழுப்புரம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், வேலூர் மாவட்டம் ஒரு 50% சொல்லலாம், அவ்வளோதான். அதெல்லாம் மொத்தமே நல்லாவே எல்லா ஏரிகளும் குளங்கள் எல்லாம் ஃபுல்லாகிடும். இப்போ நீங்கள் பாருங்கள் அவுட் வியூ இது பார்க்குறீங்க. இந்த அவுட் வியூ தான் நம்ம வந்து மொத்தமாக இருக்கிற கோபுரங்கள் எல்லாம் பார்க்குற வியூ இது. இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. இருங்க, எல்லா கோபுரம் தெரியுதா பாருங்கள். தாயார் கோபுரம் மட்டும் தெரியாது. தாயார் கோபுரம் பின்பக்கம் இருக்கிறது தெரியாது, மற்ற எல்லா கோபுரம் தெரியும் உங்களுக்கு. அந்த மதில் சோறு தான் கட்டணும். கட்டி முடிச்சுட்டா ஓரளவுக்கு முடிஞ்சது. இந்த டச்சப் ஒர்க்லாம் கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் ஒரு நாள் ஒரு மேக்ஸிமம் கொஞ்சம் நாளில் முடிஞ்சிடும் வேலை. ஒரு 10 days அதிகபட்சம் சம்மந்தமாக கொஞ்சம் முக்கியமான ஒர்க்லாம் முடிஞ்சிடும். அப்புறம் ஒரு சில ஒர்க் இருக்க தான் இருக்கும், அதெல்லாம் பரவாயில்ல. அப்படி தான் நடந்துட்டுருக்காங்க. நடந்தால் தான் வேலை முடியும். ஒரே நாளில் முடிகிற விஷயம் கிடையாது எதுவுமே. இந்த ஆண்டாள் சந்தி பக்கம் இதெல்லாம் அவ்வளோ பாயிண்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எல்லாம் முடிச்சிருக்கு.
நம்ம பார்க்குறது கடாழ்வாச நதி. கோபுரம், ராஜகோபுரம், பெருமாள் கோபுரம். கிழக்க இந்த தெற்க இருக்கிற இந்த மதுசுவரம், இந்த பக்கம் இருக்க தோருக்கு பாருங்கள், கிளியராக தெரியுது பாருங்கள். இந்த டேக்கோட வாட்டர் டேங்கே தெரியுது பாருங்கள். இந்த மதுசுவரம் கட் செய்யப்பட்டு, இந்த மதுசுவரம் கட்டிட்டா ஓரளவுக்கு முடியும். இந்த தரையெல்லாம் சரியாக இல்லை, தரையெல்லாம் சரி பண்ணி விடணும். பாயிண்டிங் பண்ணுறது, தரை போய்ட்டு இருந்தால் புது தரை போடுறது, அதெல்லாம் பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு நமக்கு ஒர்க்கு முடிஞ்ச மாதிரி. இங்கேயும் பாயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நேற்று தான் ஓரளவுக்கு இங்கே ஃபைனல்லாம் ஆச்சு. இது வந்து பெருமாள் நேர் எதிர்க்க மகாமண்டபம், ஆஞ்சநேயர் சன்னதிக்கு எதிர்பக்கமும் பெருமாள் சன்னதி எதிர்பக்கம் இருக்க மகாமண்டபத்துலேயும் பாயிண்டிங் ஒர்க்லாம் நடந்தது. சுண்ணாம்புக்கால் கலந்து செய்யப்பட்ட ஒர்க்கு பாயிண்டிங் ஒர்க்கு, கிளிஞ்சல் சுண்ணாம்பில் பண்ணுற ஒரு பாயிண்டிங் ஒர்க்கு. இது மாதிரி பண்ணால் தான் வந்து நமக்கு வந்து இந்த நேச்சுரலாக இருக்கிற அந்த ராக் வந்து ஒன்றாகாது. கிளிஞ்சல் சுண்ணாம்பு ஒன்றும் பண்ணாது, ராக்கு ஒன்றும் பண்ணாது. இதுக்காக கிளிஞ்சல் சுண்ணாம்பு வாங்கிட்டு அதில் நிறைய கிளிஞ்சல் சுண்ணாம்புனா இதுலேருந்து எடுத்து சுட்டு கொடுப்பாங்க. இந்த சூளை சொல்லுவாங்க, செங்கல் சூளை மாதிரி சுண்ணாம்பு சூளை. அதில் வந்து பூத்து வர மண், அந்த இதுதான் வந்து சுண்ணாம்பு, கிளிஞ்சல் சுண்ணாம்பு. அப்படி எடுத்து அதில் கொஞ்சம் மண்ணு கலந்து கட்டிக்கிட்டே வரும். இதோ பாரு, கட்டிக்கிட்டே வந்திருக்கு பாருங்க. இதை ஜலிச்சு எடுத்துகிட்டு இந்த ப்ராசஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஜலிச்சு எடுத்து கிளியர் பண்ண அப்புறம் நமக்கு கிடைக்கிற பவுடரை வந்து நம்ம கூட காம்பினேஷன் தண்ணிலாம் கலந்து பண்ண சொல்ல நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நல்ல வீடியோக்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த இடத்துல நம்ம வந்து வரலாறு எழுதியிருக்கோம், ஏற்கனவே ஸ்தல வரலாறு, கோளுடைய வரலாறு. இந்த வரலாறு ஒரு 10 years பிஃபோர் எழுதுது. இதை கொஞ்சம் திருப்பியும் பெயிண்டிங் பண்ணிவிட்டு வரலாறு எழுதணும். அதுக்கான ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வந்து நம்ம அந்த ஒர்க்கு பண்ண வேண்டியிருக்கு. கொஞ்சம் திருப்பணிலாம் முடிஞ்ச 99% முடிஞ்ச சமயத்தில் எழுதிக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நியூ சப்ஸ்கிரைபருக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நமஸ்காரம்.